சிறை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த ஹைலி ரெக்கமெண்டட் மூவிஸ். இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுரேஷ் ராஜகுமாரி. ஸ்க்ரீன் ப்ளே வந்து தமிழ், ஸ்டோரி அவர் தான் பண்ணியிருக்காரு. தமிழ் தான் அவர், நம்ம டானாக்காரன் படத்தோட டைரக்டர் தான் அவர். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து சும்மா ஒரு ஒன்லைன் அப்படி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒன் டேயில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு கைதிக்கும் நடக்கிற அந்த அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த இது தான் வந்து இந்த ஸ்டோரி. இதுக்கு மேலே நான் பெருசாக இந்த கதையில் வந்து நான் ரிவீல் பண்ண நான் விரும்பலை. யாராச்சும் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ZEE5ல பாருங்கள். இப்போ இந்த படத்தோட பிக்கஸ்ட் பாசிட்டிவ் என்னென்னா வந்து ஸ்க்ரீன் ப்ளே. இதில் ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தோட ஓப்பனிங் அந்த ஃபஸ்ட்டு 10 மொமெண்ட்ஸ்லேயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷூட் அவுட் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஷவுட் அவுட் நம்ம வந்து கொடுக்கலாம் அந்த டேரக்டருக்கு. செம சீன். அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட் தான் அந்த சீனு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து அவங்கள கொண்டு போயிருந்தாங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அவங்க சொன்ன அந்த மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மூவிஸ் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தை ஒன் டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து ZEE5ல இப்போ வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ்